அடுத்த கொஸ்டின் பார்க்க வேண்டியது வந்து ஒய் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். ஏன் இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நமக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஜென்ரலாக வந்து அட் சம் பாயிண்ட் இன் டைம் நம்மளால வேலைக்கு போக முடியாது. அந்த சம் பாயிண்ட் இன் டைம் பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு 30 வயசுலயே வந்துரும். அது என்ன சார் 30 வயசுலயே என்னால வேலைக்கு போக முடியாதா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் எடுத்துக்கங்க. நான் ஒரு கிரிக்கெட்டரா இருக்கேன். நான் ஒரு டாப் ஃபார்ம்ல வந்து ஒரு 30 இயர்ஸ்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க, கிரிக்கெட்டரா இருக்காம 30 இயர்ஸ்க்கு மேல ஒர்க் பண்றது இல்ல. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, மெயின் ஸ்ட்ரீம் கிரிக்கெட்ல இருந்து வெளில வந்துருவாங்க. ஏன் ஒரு ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸஸ் பார்த்தீங்கன்னாக்க என்ன ஆகுதுன்னா, ஒரு 35 இயர்ஸ்ல கூட அவங்களுடைய மெயின் ஸ்ட்ரீம் கேரியர் வந்து முடிஞ்சிருது. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா 60 வயசு வரைக்கும் வேலை செய்றாங்க. ஸோ 60 வயசுக்கு அப்புறம் வேலை செஞ்சுட்டு ஒரு 20 வருஷம் 30 வருஷம் வந்து வேலையே இல்லாம அவங்களுடைய சொந்த கால்ல நிக்கணும்னு பார்க்குறாங்க. அதாவது கடன் வாங்காம இருக்கணும்னு பார்க்குறாங்க. ஸோ ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், ஒய் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுடைய ஒர்க்கிங் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா ஒரு 20 இயர்ஸா இருக்கலாம், 30 இயர்ஸா இருக்கலாம். அந்த 20 to 30 இயர்ஸ்ல உங்களுக்கு தேவையான பணத்தை எடுத்து நீங்க சேவ் பண்ணாதான், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு 20 வருஷமோ 30 வருஷமோ வேலை செய்யாம உங்களால வந்து தள்ள முடியும். அதனால தான் ஒய் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படிங்கிறது. ஜென்ரலா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நான் எக்ஸ்ட்ரா ஒண்ணு சொல்றேன். இந்த பர்ட்டிகுலர் சேனல்ல நிறைய பிளேலிஸ்ட் இருக்கு. அந்த பிளேலிஸ்ட்ல உங்களுக்கு எக்கச்சக்கமான ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் கிடைக்கும். இப்போ ஏஜ் வைஸ் இன்வெஸ்டிங் பார்க்கணும், இல்லைனா நீங்க ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் அதை பத்தி பார்க்கணும்னா உங்களுக்கு நிறைய வீடியோஸ் இருக்கு. எல்லா பாப்புலர் வீடியோஸும் நிறைய கொடுத்துருக்கோம். எல்லாமே ஃப்ரீ வீடியோஸ் தான். தயவு செஞ்சு இந்த பிளேலிஸ்ட்டை பாருங்க. நன்றி, வணக்கம்.